அனுதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்தலாம். காவேரி இவ்வளோ போல்டாக ஒரு விஷயத்தில் இறங்கினாலே கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு அர்த்தம். விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி அட் த சேம் டைம் வெண்ணிலாக்கும் விஜய் காவேரி பற்றின ரிலேஷன்ஷிப்பை புரிய வைப்பாங்கன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ராகினிக்கு செம்ம அடி விழுகும். ராகினி ஓவராக பேசியிருப்பாங்க காவேரி கிட்ட. இதுக்கு மேலே உன் புருஷனை வெளியில் கொண்டு வரவே முடியாது, கொலையெல்லாம் பண்ணிவிட்டு வெண்ணிலாக்கும் துரோகம் பண்ணிவிட்டு இப்படி ஜாலியாக அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சா அதெல்லாம் நடக்குமா? இப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு எப்படி நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஓங்கி அரைஞ்சிருவாங்க காவேரி ராகினியை. அந்த டைமில் தான் பார்த்தா கரெக்டாக தாத்தாவும் வருவாங்க. என்னம்மா நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, என் பேர மேலே கொலைப்பலி போட்டதும் இல்லாமல் வெண்ணிலாவே தூண்டி விட்டு இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்களாம் மனுஷங்களா? இப்படி எல்லா களவாணி பயலுங்களும் ஒன்று சேர்ந்து என் பேரனையும் காவேரியும் வந்துட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் கூடிய சீக்கிரம் நீங்கள்லாம் இப்படி நிலச்சி நிற்கவே மாட்டீங்க. எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தாத்தா உள்ளே போய் ரெக்வஸ்ட் பண்ணுவார் போலீஸ்கிட்ட. பட் போலீஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. இவர் மேலே வந்திருக்கிறது சாதாரண கம்ப்ளைண்ட் கிடையாது. ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாருன்னு சொன்னதெல்லாம் அடுத்த பட்சம். பட் வெண்ணிலான்ற பொண்ணோட அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்களா இல்லை அது ஆக்சிடெண்ட்டாக என்னங்கிறது முதல்ல நீங்கள் ப்ராப்பராக லீகலாக ப்ரூவ் பண்ணணும். அது போக தான் சொந்த சித்தப்பாவே வந்துட்டு இவன் தான் கொலை பண்ண சொன்னான்னு சொல்லும்போது இதை விட பெரிய சாட்சி தேவையே படாது. இனி வந்துட்டு உங்கள் பேரனை வந்துட்டு காப்பாற்றணும்னா நீங்கள் லீகலாக வந்துட்டு ஹைகோர்ட் போனதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லா ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியும். நீங்கள் எதுனாலும் லீகலாக பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே இங்கே நின்று சண்டைக்கடை மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க. எல்லாருமே வந்துட்டு உங்கள் பேரனுக்கு எதிராக தான் இருக்காங்க. இத்தனை பேர் வந்துட்டு உங்கள் பேரனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் போது இந்த ஒரே ஒரு பொண்ணு தான் வந்து நின்றுட்டுருக்கு. அது போக நீங்கள் அடுத்தது வந்திருக்கீங்க. ஸோ எல்லா எவிடன்ஸையும் வச்சு பார்க்க போனால், எல்லா சாட்சியும் வச்சு பார்க்க போனால் விஜய் தான் வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணியிருக்காங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் இருக்குது. நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு இவர் நிரபராதிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறமா கொண்டு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி ரொம்ப அழுவாங்க. விஜய் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த ஒரு நைட் மட்டும் டைம் கொடுங்க. இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் சந்தோஷமாக வந்துட்டு பழி வாங்கவும் முடியாது, இருக்கவும் முடியாது. உண்மை என்றைக்குனாலும் ஜெயிக்கும். உங்கள் மேலே போட்டிருக்க இந்த பழியை நான் கண்டிப்பாக சரி பண்ணியே தீருவேன். இதுக்கு மேலே உங்களுக்கு இந்த தண்டனையை நான் அனுபவிக்க விடவே மாட்டேன். தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த தப்பை பண்ணது நான் தான். அந்த வெண்ணிலான்ற ஒரு மோசமான ஒரு ஜென்மத்தை அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து உங்களை அந்த பாவத்தையெல்லாம் பண்ண வச்சது நான் தான். இப்போ என்னால் தான் நீங்கள் இந்த மாதிரி நிலைமையில் இங்கே வந்து நின்றுட்டுருக்கீங்க. அதை நான் தான் சரி பண்ணி ஆகணும். தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க விஜய் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ ஏன் காவேரி நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் நீ தெரிஞ்சா பண்ண, நான் பண்ண தப்புனால தானே இந்த அளவுக்கு வந்திருக்கு. அவளை லவ் பண்ணன்ற ஒரே காரணத்துக்காக தானே நான் இந்த மாதிரி வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏண்டா அந்த மாதிரி ஒரு முகத்தை பார்த்தோன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்னை வச்சுட்டான். எவ்வளவோ வருஷம் நான் அவளை தேடிட்டு இருந்தது உண்மைதான். பட் இப்போ அவளோட சுயரூபம் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல தாத்தாக்கு ரொம்ப கோவம் வந்துடும். உடனே அன்பு நீ எல்லாம் ஒரு மனுஷனா? பெத்த பொண்ணுக்காக உன்னை பண்ண எல்லா திருட்டுத்தனத்தையும் சகிச்சுட்டு தானே போயிட்டுருந்தான். விஜய் உனக்காகவும் சரி உன் பையனுக்காகவும் சரி எவ்வளோலாம் பண்ணியிருப்பான். அஜய்னு சொல்லிட்டு நல்லா தானே பார்த்துக்கிட்டான். தான் சொந்த தம்பி மாதிரி தானே கவனிச்சுக்கிட்டான். இப்படி ஒரு துரோகத்தை இப்படி ஒரு அவனோட மேலே பழியை போட்டு இப்படி ஜெயிலில் தள்ளுறக்க கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டியே, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். உன் பிறவி குணமே இதுதான், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. இவ்வளோ நாள் நாயை குளிப்பாட்டி நாங்கள் நடு வீட்டில் வச்சுருந்தோம். பட் நாய் வாழை நிமித்த முடியாதுங்கிறத நீ நல்லா ப்ரூவ் பண்ணிட்ட. நீ எல்லாம் உன்னை பார்க்குறக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தாத்தா கிளம்பி வெளியில் வந்துடுவாங்க. உடனே காவேரி சொல்லுவாங்க, இதை நம்ம எப்படி சந்திக்கணுமோ அப்படி தான் தாத்தா பார்க்கணும். நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. இனி நம்ம வாயிலெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் எந்த வேலையும் நடக்காது. இதை லீகலாக நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு நம்ம விஜய் வெளியில் கொண்டு வர முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? அஜயோட அம்மாவை தான் போய் பார்க்க போகிறேன். அவங்க வந்துட்டு உண்மையை சொன்னால் மட்டும்தான் விஜய் வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். வெண்ணிலாவுக்கு என்ன ஆச்சு, வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சு, இந்த அன்புங்கிறவர் என்ன பண்ணாருங்கிறது முதல் கொண்டு அஜய் அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அதனால் அவங்கக்கிட்ட போய் நம்ம கேட்போம். அவங்கக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அவங்க ஒத்துக்குவாங்க. விஜய் மேலே அவங்களுக்கு பாசம் இருக்க தானே செய்யும். என்னதான் இருந்தாலும் விஜய் வளர்த்துனது அவங்க தானே. சித்தி மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கே நல்லாவே தெரியும். விஜய்க்கும் அவங்க மேலே அம்மா பாசம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கும் விஜய் மேலே மகன் பாசம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக விஜய் கஷ்டப்பட்டதெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க மாட்டாங்க. நம்ம போய் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, எனக்கு இந்த யோசனை வராமல் போயிடுச்சு. கண்டிப்பாக அவள் வந்து ஒத்துக்குவா. என் மகன் வந்துட்டு இவங்கள மாதிரி கிடையாது. இவங்க கூட சேர்ந்து தான் வந்துட்டு பெத்த பையனுக்காகவும் புருஷனுக்காகவும் நடிச்சிட்ருக்காளே தவிர நாங்கள் அவளை எப்படி வளர்த்தோன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவள் மனசு சுத்தமான மனசு. அவள் எப்போதும் வந்துட்டு எங்களை விட்டு கொடுக்கவே மாட்டா. அது போக விஜய் மேலே அவள் அவ்வளோ பாசம் வச்சுருக்கா. அதனால் கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டா வருவா. பெத்த பையனுக்கு கூட அவள் சப்போர்ட் பண்ண மாட்டா, விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அங்கே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பசுபதி வந்துட்டு ராகினியும் பசுபதி வந்துட்டு இவங்க பேசின எல்லாத்தையுமே நோட் பண்ணிடுவாங்க.
ஓ அஜய் அம்மா மூலியமாக வந்துட்டு இதெல்லாம் பண்ண பார்க்குறாங்களா? முதல்ல வந்துட்டு அஜய் கிட்ட போய் பேசுமா. அஜய் வந்துட்டு அஜயோட அம்மா வந்துட்டு எப்படியாவது இவங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இங்கே சாட்சி சொல்கிறதுக்கு. அந்த மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா விஜயும் வெளியில் வந்துடுவான். அந்த சேம் டைம் வெண்ணிலாவுக்கும் ஆப்பு தான். இது எதையுமே நடக்க விடவே கூடாது. திருப்பி போய் நீ உன் புருஷன்கிட்ட பேசு. உங்கள் அம்மா கிட்ட போய் எப்படியாவது பேசி அவங்க பேசுகிற எதுக்குமே ஒத்துக்கக்கூடாது. விஜய் மேலே தான் தப்புங்கிற மாதிரி நீ சொல்லவே அப்படின்ன மாதிரி சொல்ல. ஏம்மா அவங்க அஜயோட அப்பா மாதிரி கிடையாதுப்பா அவங்க அம்மா ரொம்ப நல்லவங்க. அது போக விஜய் மேலே அவங்களுக்கும் பாசம் இருக்குது. எப்படி ஒத்துக்குவாங்கன்னு தெரியல. எப்படியோ ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த அஜயோட மண்டையை ஒருத்தன் நான் சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவன் செய்கிறது ஒன்றா இருக்கும். அவன் மண்டையை கழுவுனா மட்டும்தான் திருப்பி வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராகினி ஒரு பக்கம் வந்துட்டு அஜயை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக போவாங்க. கரெக்டாக வந்துட்டு தாத்தாவும் காவேரியும் அங்கே போயிடுவாங்க. போனதுமே வந்துட்டு அஜயோட அம்மா ஒழுங்காக பேசவே மாட்டாங்க. உடனே தாத்தா திட்ட ஆரம்பிச்சிருவார். நீயுமா அவங்க கூட சேர்ந்து இப்படி மாறிட்ட. விஜய் நீ உன்னோட மகனாக தானே பார்த்துட்டு இருந்த. அவன் இப்படி ஜெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். லாக்கப்பில் அவனை வச்சுட்டாங்க. நீ 2 நாளைக்கு அவன் உள்ளே தான் இருக்கணும். உன் புருஷன் இப்படிலாம் சொல்லியிருக்கானே, இப்படி பொய் சாட்சி சொல்லி பொய்யா பழிய போட்டு என் பேரனை உள்ளே தள்ளியிருக்கானே, இதெல்லாம் நியாயம்னு உனக்கே தோணுதா? உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீயே சொல்லு. விஜய் அந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பானா? விஜய் அந்த பொண்ணை நினச்சி எவ்வளோ வருஷம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். எவ்வளோ வருஷம் வந்துட்டு வாழ்க்கையே அழிச்சு உட்காந்துட்டு இருந்தான். இதெல்லாமே உனக்கு தெரியும் தானே அப்படின்ற மாதிரி சொல்ல. தெரியும்ப்பா, இருந்தாலும் என் புருஷனுக்கு எதிராக வந்துட்டு நான் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அஜயும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும்போது நான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ யார் எனக்கு இருக்காங்க? என் புருஷனும் என் பையனும் தானே. அவங்கள விட்டு கொடுத்து என்னால் எப்படி வாழ முடியும்? அது போக என் புருஷனுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருக்கணும் இல்லையோ, என் பையனுக்காவது இருக்கணும்ல. என் பையன் வாழ்க்கைக்காவது நான் யோசிக்கணும்ல. நான் இப்போ ஏதாவது விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேச போனால் கண்டிப்பாக அங்கே ராகினிக்கும் அவனுக்கும் பிரச்சனை உண்டாகும். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. நீ பேசுகிறது ரொம்ப தப்புமா. இப்படியெல்லாம் நீ மாறுவேன்னு நான் நினைக்கக்கூட இல்லை. நீ உன் புருஷன் நல்லா இருக்கணும், உன் பையன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற. அது தப்பே கிடையாது. பட் ஒருத்தரை அழிச்சு தான் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. என் பேர மேலே பழிய போட்டு அதில் வர சந்தோஷத்தினால அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது நியாயமான, நீயே யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல. இந்த காவேரி ஒருத்தி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரகாசமாக சந்தோஷமும் வந்துச்சு. எல்லாமே திரும்பி வந்துச்சு. விஜய் அவ்வளோ வருஷமும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருந்தான். வெண்ணிலாவை தேடி அலையாத இடம் கிடையாது, ஊர் கிடையாது. எல்லாத்தையும் நீயும் கண்கூட பார்த்துக்கிட்டு தானே இருந்த. கடைசியில் உன் புருஷனும் உன் பையனும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? வெண்ணிலாவை கொலை முயற்சி பண்ணதும் சரி, வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை கொலை பண்ணதும் சரி விஜய் தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நியாயமா? நீயே யோசிச்சு பாருமான்னு சொல்ல. அவங்க அஜயம்மாக்கே ஒரு மாதிரி ஆகிடும். தப்பு தான்ப்பா, அவங்க பண்ணுறதெல்லாம் தப்பு தான், எனக்கும் புரியுது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள். விஜய் அவ்வளோ கஷ்டப்படுறது என்னாலே தாங்கிக்க முடியாது. விஜய் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். அதை இந்த ஜென்மங்கள்லாம் தான் புரிஞ்சுக்கல. அவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்காமல் ஆரம்பத்துலேருந்தே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இப்போ நல்லபடியாக இருந்தானா, குடும்பமாக செட்டில் ஆகிட்டானா, பொண்டாட்டி பேசுகிறத கேட்டு பொண்டாட்டி சொல்கிறத கேட்டு இவங்களெல்லாம் வழி நடத்துகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை வந்துட்டு சொத்தில் அஜய்க்கு செட்டில்மெண்ட் கிடைக்காது. அவர்னால வந்துட்டு எந்த ராஜ்யமும் நம்ம வீட்டில் பண்ண முடியாதுன்ற அந்த குற்ற உணர்ச்சி, அந்த உறுத்தல்னாலேயே தான் அவங்க 2 பேரும் அப்படி மாறிட்டாங்க. பட் விஜய் என்றைக்குமே அப்படி நினச்சது கிடையாது. நான் கேட்டேன்னா எது வேணும்னாலும் அவன் கொடுத்துருப்பான். அதெல்லாம் புரிஞ்சுக்காம தான் இத்தனை பிரச்சனை பண்ணி வெளியிலையும் வந்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க. உடனே தாத்தா சொல்லுவார், நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லு. வெண்ணிலாவோட அப்பா அம்மாவுக்கு என்னாச்சு? வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து சாகருக்கு விஜய் காரணமே கிடையாது. அன்பு தானே அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட் ஆனது முதல் கொண்டு எல்லாத்தையும் சொல்லு. ஆக்சிடெண்ட் ஆனது ப்ரூஃப் எல்லாம் வந்துட்டு போலீஸே பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டியதில்லை. நம்ம தேடியெல்லாம் யாரையும் அலைய வேண்டாம். ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டாலே போதும். அதுக்கப்புறம் எல்லா எவிடன்ஸையும் அவங்களே கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. காவேரி எப்படி இருக்குமா அப்படின்ற மாதிரி அஜய் அம்மா கேட்பாங்க. நான் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்கிறேன் சித்தி, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் அஜய்க்காக சப்போர்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் ராகினியும் சரி பசுபதியும் சரி அவ்வளோ நல்லவன் கிடையாது. ராகினி வந்து உண்மையாகவே அஜயை லவ் பண்ணியிருந்தா, உண்மையாலுமே அஜய் கூட வாழணும்னு அவளுக்கு ஆசை இருந்தால் அவள் எதையும் எதிர்பார்க்காம எந்த கண்டிஷனும் போடாமல் அஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். ஆனால் நீங்களே யோசிச்சு பாருங்கள், கல்யாணம் ஆன நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தது கிடையாது. ஏன் சொல்லணும்னா, ராகினி வந்து அஜய் புருஷனாகவே நினச்சது கிடையாது. அவளோட முக்கிய நோக்கமே வந்துட்டு என்னையும் விஜயும் பழி வாங்கணும் தான். என்ன பழி வாங்குறதுக்காக தான் வந்துட்டு இந்த அளவுக்கு விஜயும் சேர்த்து வந்துட்டு பழி வாங்கிட்டு இருக்கா. அவளும் சரி அவங்க அப்பாவும் சரி, அவங்களோட டார்கெட்டே என்ன பழி வாங்குறதும் என் குடும்பத்தை பழி வாங்குறது மட்டும்தான். அதுக்காக ஒரு பகடைக்காயாக நம்ம அஜயை அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கா. அது தெரியாமல் அஜயுமே வந்துட்டு வெகுளித்தனமாக ராகினி கூட சேர்ந்து எல்லா தப்பையும் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அஜய் அவ்வளோ கெட்ட பையன்லாம் சொல்ல முடியாது. அவள் ட்விஸ்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் வந்துட்டு அஜய் இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கான். அந்தளவுக்கு மோசமான கேரக்டரும் கிடையாது,
நம்ம மோசமாகவும் அஜய் அந்தளவுக்கு வளர்த்து கிடையாது. நீங்கள் இதெல்லாம் தயவு செய்து சொல்லி புரிய வைங்க. ராகினி மாதிரி ஒருத்தி கூட வாழ்கிறக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னு சொல்லிட்டு சும்மா இருந்துடலாம். இந்த வாழ்க்கை ஃபுல்லாக இப்படி நடித்தே வாழணுமா? இவனுக்கு வந்து கண்டிப்பாக ராகினி உண்மையாக இருக்கவே மாட்டான். காலம் முழுக்க வந்துட்டு இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் அஜய் வந்துட்டு யோசிச்சுட்ருப்பான். இதெல்லாம் நல்லபடியாக சொல்லி புரிய வைங்க. அஜய் வந்துட்டு ராகினியை நம்பி நம்பி ஏமாந்து கடைசியில் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி